அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை மேசத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது ரிஷப ராசிக்கு இடம்பெயர்கிறார். 2024 மே 1 காலையில் 11:06 மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு இடம்பெயர்றாரு. 12 வருஷத்துக்கு ஒருக்க குரு பகவான் ஒரு சுற்று வருவார். ஒரு ராசிக்கு ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணுவார். போன வருஷம் மேசத்தில் இருந்தாலும் இப்போ இந்த வருஷம் ரிஷபத்துக்கு வர்றாரு. ஸோ இப்படி வரும்போது மிதுன ராசியில் பிறந்த மிருகசீரிட 3-4 பாதம், திருவாதிரை 1-2-3-4 பாதம், புனர்பூசம் 1-2-3 இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய ஜோதிட வகுப்பில் இணைந்து கொள்ளுங்கள். லிங்க்கு கீழே இருக்கும், அதில் ரெஜிஸ்டர் பண்ணிங்க, ஜோதிடம் கற்றுக்குங்க. அஸ்ட்ரோ மாங்குடி மந்தர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மேசத்தில் இந்த குரு பகவான் போன வருஷம் உங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? போன வருஷம் சிறப்பான ஆண்டாக இருந்திருக்கும். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு காசு கைக்கு நிறைய வந்திருக்கும். ஆடம்பர காரெலாம் வாங்கியிருப்பீங்க, 2 சக்கர வாகனங்கள்லாம் வாங்கியிருப்பீங்க, கனரக வாகனங்கள் வாங்கியிருப்பீங்க. படிப்பு உங்களுக்கு போன வருஷம் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். நோய் தொந்தரவுகளில் விலகி போன வருஷம் ரொம்ப நல்லா இருந்திருப்பீங்க. வீடு, தோட்டம், துறவு என்றெல்லாம் வாங்கியிருப்பீங்க. போன வருஷம் சிறப்பான ஆண்டாக இருந்திருக்கும். இப்போ குருவின் இடமாற்றத்தை மட்டுமே மையமாக வைத்து நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேது, தசாபுத்தி இதெல்லாம் எதையுமே நம்ம கையில் எடுக்கலை. குரு பேச்செல்லாம் என்ன நடக்கும் அதை பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம பேசியிருக்கோம் இப்போ. ஸோ இப்போ இந்த வருஷம் மிதுனத்துக்கு குரு பேச்சு எப்படி இருக்கும்? 2024 மே 1 உங்களுக்கு எப்படி இருக்கும்? கட்டாயமான வெளியூர் பயணம் உண்டு. நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீர்கள். போய் தான் ஆகணும். அதில் சந்தோஷம் இருந்தாலும் சரி, சந்தோஷம் இல்லைன்னு சரி, இடமாற்றம் உண்டு, போய் தான் ஆகணும். வேலையில் பிரச்சனைகள் உண்டு. ஜாபில் கொஞ்சம் சீனியராக அனுசரித்து போங்க. கீழே இருக்கிற உங்களுக்கு கீழே வேலை செய்யணும், கொஞ்சம் அனுசரித்து போங்க. சீனியராலையும் பிரச்சனை வரும், உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாலையும் பிரச்சனை வரும், அனுசரித்து போங்க. வாகன விபத்துக்கு வாய்ப்புகள் உண்டு, உடம்பில் காயம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு, வைத்திய செலவுகள் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு இயற்கையாகவே தர்மங்கள் செய்யணும்னு நிறைய ஆசை உங்களுக்கு இருக்கும். தான தர்மம்லாம் பண்ணணும்னு நிறைய ஆசைப்படுவீங்க. பண்ணுங்கள், அளவோடு பண்ணுங்கள். பெருமைக்கு எல்லாம் செஞ்சு எல்லா காசையும் விட்டுட்டு கையில் காசெல்லாம் முடிக்காதீங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கும். அம்மாவுக்கு நீண்ட நாள் இருந்த நோய் தொந்தரவுகள் நீங்கி அம்மா தேக ஆரோக்கியம் பெறுவார்கள். ஆனால் அம்மாவுக்கு வைத்தியம் தொடரும். சொத்துக்களில் பிரச்சனைகளும் தொடரும். அதையும் தாண்டி சொத்துக்கள் வாங்குவீர்கள். மனைவிக்கு உடல்நல பாதிப்புகள் உண்டு. மனைவிக்கு வைத்திய செலவுகள் உண்டு. நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டு. பார்ட்னர்ஸ்கிட்ட பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் அனுசரித்து பிரச்சனை சுமூகமாக கொண்டு செல்வது நன்மையை தரும். விவசாயத்தில் நல்ல மகசூல் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். பால் வளம் கூடும். மிதுன ராசிக்கு நான் கொடுக்கும் மதிப்பெண்கள் 70. இந்த வருஷம் இப்படி தான் இருக்கும். இதையும் தாண்டி மற்ற கிரகங்களின் பார்வை, அவர்களின் பயணம், இதை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்கு மேலே உங்களுடைய ஜாதகப்படி, நீங்கள் பிறந்த ஜாதகப்படி தசா புத்தி அந்தரம் வேலை செய்யும். தசா புத்தி அந்தரம் உங்களுக்கு ஃபேவராக இருந்துச்சுன்னா, சாதகமாக இருந்தால் இன்னும் கூடுதலாக நீங்கள் நற்பலன்களை நீங்கள் காணலாம். தசா புத்தி அந்தரம் உங்களுக்கு எதிராக வேலை செய்யுமானால் கூடுதலான கெட்ட பலன்களை நீங்கள் அடைய வேண்டி வரும். இப்போ நம்ம பேசுகிறது குரு பயிற்சியை மட்டும் வச்சு நம்ம பேசியிருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும். இந்த ஆண்டு குரு பகவான் உங்களுக்கு எல்லா வளங்களும் நன்மையும் தர வேண்டும் என்று சிவபெருமானையும் வேண்டி உங்களை வாழ்த்துகிறேன். ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய ஜோதிட வகுப்பில் இணைந்து கொள்ளுங்கள். லிங்க்கு கீழே இருக்கும், அதில் ரெஜிஸ்டர் பண்ணிங்க, ஜோதிடம் கற்றுக்குங்க. அஸ்ட்ரோ மாங்குடி மந்தர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்கை ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கப் போகிறோம். நன்றி, வணக்கம்.